ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது வீடியோ மீன் குழம்புக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களை நான் பார்க்க சொல்லலை. இதில் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு இதில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களை பார்க்க சொல்கிறேன். பாருங்கள், மீன் கட்டி வச்சுருந்த அந்த ரப்பர் பேண்டை எடுத்து அலசிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நாள் நிச்சயமாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஒரு நாள் இல்லை, டெய்லியே நம்மளுக்கு யூஸ் ஆகும். பால் கவர் அதை கட்டி வைக்கலாம். நிறைய திங்ஸ் நம்ம வாங்குறது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது அதையும் நம்ம இதை வச்சு கட்டி வைக்கலாம். இதுக்காக நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மீனை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது சங்கரா மீனுங்க. உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக இதை சேர்த்து காட்டுறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இன்றைக்கி. அதில் ஃபஸ்ட்டு நம்ம தலைப்பகுதி எடுத்து க்ளீன் பண்ணலாம். அந்த கவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போடாமல் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுங்க. ஏன்னா இதில் இருக்கிற டஸ்டெல்லாம் அதில் எடுத்து போட்டு நம்ம கொண்டு போய் டஸ்ட்பினில் உடனே போட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ளேயே அதை மித்த குப்பையோடு வச்சுருந்திங்கன்னா பயங்கர ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கவரை தனியாக எடுத்து வச்சுங்க. இந்த தலை மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அது அந்த பிளட்டை முதல்ல நல்ல பைப்பில் நல்லா அடித்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் மேல் பகுதியில் சின்ன சின்ன செதில் இருக்கும். அதை நம்ம கையால் தொட்டு பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கடையில் அப்படியே வெட்டி கொடுத்துட்றாங்க, க்ளீன் பண்ணி செதிலெலாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு குழம்புல போட்டுடுறாங்க. அது ரொம்ப தப்பு. குழந்தைங்க வயிற்றுக்குள்ளேயெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த செதிலால் பயங்கரமாக லூஸ் மோஷனே போக ஆரம்பிச்சிடும். குடலில் போய் அது ஒட்டிக்கும் அந்த செதில். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த செதிலை கையால் தொட்டு பார்த்து சுரண்டி தான் நீங்கள் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. கை வீணாக தான் ஆகும். நான் இங்கே பாருங்கள், இது ஒரு 3/4 கிலோ மீன் தான். இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 1 hour ஆச்சு. நீங்கள் நிறைய பிள்ளைங்க நிறைய பேர் வீட்டில் இருந்தால் 2 கிலோ அப்படிலாம் வாங்கினீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். வேறு வழி இல்லை. அந்த ஒயிட்டாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வாலில் பார்த்திங்கன்னா அந்த ஓரம் 2 சைடும் இந்த மாதிரி செதில் இருக்கும். அதுவும் அவங்க கத்தியால் சுரண்டப்போ வராது. அப்போ நம்ம கையால் தொட்டு பார்த்து தான் அதை க்ளீன் பண்ணணும். இப்போ எப்படி சுத்தமாக செதில் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுதான் க்ளீன் பண்ணுற முறை. நடுவை ஒயிட்டாக இருக்கிறத நிச்சயமாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது இருந்துச்சுன்னா குழம்புல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிங்களாங்க. எப்போவுமே குழம்பு நல்ல ஸ்மெல் இருக்கும். அந்த கெட்ட ஸ்மெல் எதுவும் வராமல் நல்ல ஸ்மெல்லோடு இருக்கணும்னா ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ண கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கவரை தூக்கி போடாமல் அந்த வேஸ்ட்டெல்லாம் அதில் எடுத்து வச்சு இதை கொண்டு போய் உடனே நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா குழம்பு நாறுதா அது நாறுதான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்மெல் வந்துடும். அதே மாதிரி இந்த தேங்காய் வீணாக போகாமல், இப்போ விலை பயங்கரமாக விற்கிது, அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அதை உடச்சி இந்த மாதிரி கீறி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ வறுக்கிற மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேங்காய் ஒரு 4 பீஸு, வெங்காயம், சின்ன வெங்காயம், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மீன் எல்லாத்தையும் எடுத்து அந்த குழம்புக்குள்ளதை தனியாக பிரிச்சுக்கலாம். குழம்புக்குள்ளதை எடுத்துட்டு மீதி ஒரு 6 பீஸ் தான் இருக்குது வறுக்கிறதுக்கு. அதில் நான் அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டு டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கலந்து ஒரு டப்பாவில் எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வச்சுருவேன். ஏன்னா இப்போ மணி 10 தான் ஆகுது. நான் 1 மணிக்கு தான் இதை வறுப்பேன். அது வரைக்கும் எனக்கு வெளியில் போடுறது பிடிக்காது. எனக்கு ஏதோ ஆயிட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நிறையா இருந்தால் பாதியை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. கொஞ்சம் மத்தியானம் தேவை முடிஞ்சிரும் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் அருவாமனையில் அப்படியே நைஸாக அப்படியே ரவுண்டாக அறிவாங்க.
ஆனால் இப்போலாம் ரவுண்டாக அரிய முடியல. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் அரிஞ்சால் கையில் படுது. அதனால் சும்மா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அப்போலாம் வந்து ரவுண்டாக அரியறதே ஒரு அழகாக இருக்கும். ஆனால் பொடியாக நறுக்கிங்க. இது வந்து கருவடகம் நான் போட்டது. இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பேன் எப்போதும். அதை ஒன்று எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வெளியில் வச்சுக்குவேன். ஏன்னா கல் மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. அதை வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். இந்த நல்லெண்ணெய் நான் வாங்கின எண்ணெய் தாங்க. இது வந்து அதாவது ரீஃபைன் பண்ணாதது, சுத்தப்படுத்தாத ஒரு நல்லெண்ணெய். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வந்து அது ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்லெண்ணெய்ங்க. இது வந்து அப்படியே பொங்குது. அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாக்கள்லாம் சமைக்கிறப்ப எண்ணெய் பொங்குதுன்னு சொல்லி வெத்தலை அப்படியெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி பொங்குதுங்க. போடுற ஜாமானே தெரியாத அளவுக்கு பொங்குது. இதில் கருவடகமும் வெந்தயமும் அதில் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். இந்த கருவடகம் வந்து தேவையான 1/4 பங்கு தான் போடுவேன். போட்டுட்டு மீதியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் வெடிக்கட்டும். ஆனால் வெடிக்கிறது சவக்கிறது எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு பொங்குது. ஏன்னா இது சுத்தப்படுத்தாத நல்லெண்ணெய். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து காய வச்சு நம்மளுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. இவங்க வந்து ரீஃபைன் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரி தான் பொங்கும். வந்து நார்மலாக அந்த காலத்தில் வந்து இப்படி தான் எண்ணெய் பொங்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நான் பொங்கி பார்க்கவே இல்லை. நான் நல்லெண்ணெயும் கல்லெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பொங்குறதே கிடையாது. இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து இப்படி தான் பொங்கும். இப்போ வந்து நல்லா செவந்தோன்னே வெங்காயம், பச்சை மிளகா அது ரெண்டையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நம்ம வதக்கிறதுல குழம்பு டேஸ்ட்டும் இருக்குங்க. அதை வந்து எந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுக்கிறோமோ அப்போ குழம்பும் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே எல்லா சமையலுக்குமே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அந்த உப்பு போட்டாலே வந்து நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வதக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த புளி வந்து நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி எப்போவும் நல்ல பழுத்த தக்காளியாக வாங்கிங்க. எடுத்துங்க. வீட்டில் வந்து நிறைய தக்காளி இருந்துச்சுன்னா அதில் செலக்ட் பண்ணி நல்ல பழமாக எடுத்து பொடியாக நறுக்கி இந்த மாதிரி நல்லா போட்டு 2 பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா தான் தக்காளி வந்து நல்லா குழைவாக வேகும். நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்ல ஸ்பூனில் ஃபுல் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். எனக்கு வந்து இப்போ நான் 2 வேளைக்கு 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு, அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சம அளவு எடுத்துக்கணும் எப்போவுமே மீன் குழம்புக்கு. கறி குழம்புக்குன்னா 1க்கு 2 பங்கு மல்லித்தூள் போடணும். 2 பங்கு கொஞ்சம் கூட போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுங்க. மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா குழம்போட கலர் வந்து செம்மையாக சூப்பரான கலராக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ புளி, நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். புளி தண்ணியை இப்போ இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வறுக்கிறதுக்கு அரைச்சோம் இல்லையா, அதோடது வந்து கொஞ்சம் மீந்து போயிருந்தது. அதிலே நான் வந்து ஒரு 5-6 பீஸ் தேங்காயை போட்டு அரைச்சிட்டேன். எங்களுக்கு கம்மி குழம்பு போதும் அப்படிங்கிறதால ஒரு 5-6 பீஸ் தேங்காய் கம்மியாக போட்டாலே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் குழம்பு. ரொம்ப தேங்காய் போட்டால் டேஸ்ட் கம்மியாகிடும். அதனால் ஓரளவுக்கு தேங்காவை அரைச்சி சோம்புத்தூள் போட்டு அரைச்சி இப்போ அதில் கலந்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க விட்டு தலை பகுதியை மட்டும் இப்போ நான் சேர்க்குறேன். அதாவது 2 வகையான வெலை மீனும் சங்கரா மீனும் வாங்கிட்டு வந்தேன்னா, வெலை மீன் 1, சங்கரா மீன் 2, 3 தலை இருந்துச்சு. அது 3ஐயும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மாங்காயை சேருங்க. மாங்காயை சேர்த்து அது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சில மாங்காய் வந்து சீக்கிரம் வேகிற மாங்காவாக இருந்தால் மீனையும் மாங்காவையும் ஒன்றா போடுங்க. மாங்காய் வந்து லேட்டாகும் வேகிறதுக்கு, பார்த்தாலே தெரியுங்க. ஹைப்ரிட் மாங்காவாக இருந்தால் லேட் ஆகும்.
அப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் போட்டு மாங்காயை வேக விட்டு அதுக்கப்புறம் மீனை சேர்க்கணும். நாட்டு மாங்காயாக இருந்தால் மாங்காயும் மீனையும் ஒன்றா சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை சேர்த்துருங்க அதில். இது நார்மலாக ஒரு மீன் குழம்பு தான். ஆனால் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா மனசில் வச்சு நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு மீன் மாங்காய் எல்லாம் கரெக்டாக மூழ்கிடணும் குழம்புல. அந்த அளவுக்கு இருக்கணும் குழம்பு. இப்போ இதை 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. அப்பா மீன் குழம்பு வச்சதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு உட்கார முடியாதுங்க. அடுத்தது பாத்திரம் கிடக்கு, அதை விளக்கி ஆகணும், அந்த இடத்த க்ளீன் பண்ணி ஆகணும். அவ்வை சண்முகி மாதிரி தாங்க இது. வந்து இப்போல்லாம் வேலை எவ்வளவோ கம்மி. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே இந்த மீன் குழம்பு வைப்பேன். இப்போ வந்து மத்தியானத்துக்கு தான் வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வேலை பார்க்குறேன். அடுத்தது சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த அரிசி தண்ணியில் தான் மீனை கழுவுவாங்க, அப்புறம் புளியை ஊற வைப்பாங்க, காய்கறி எல்லாம் அலசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் நான் பாருங்களேன், எனக்கு வந்து இதை அலசி ஊற்றுறப்ப தான் அந்த தண்ணியை பார்த்தோன்னே தான் ஐயோ இதை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் பைப்பு தண்ணியை யூஸ் பண்ண முடியாதே. அதனால் அது கிடக்குது போன்னு 3 தடவை அலசி கழுவிட்டு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு, ஒரு டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க அடுப்பில். அதை ஆன் பண்ணிவிட்டு சைட் பை சைடு மீனை வறுக்க போகிறேன். தோசைக்கல் விளக்கி இது ஒட்டுதுங்க. எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனை. மீன் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படின்றதால நான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மீனை வறுக்கிறேங்க. 6 துண்டு மீனுக்கும் பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதிலே வறுத்து எடுத்துருவேன். ஆனால் மீன் கொஞ்சம் உடையும், அவ்வளோதான். பரவாயில்ல, உடச்சி தானே சாப்பிட போகிறோம், முழுசாவாக சாப்பிட போகிறோம். அதனால் எண்ணெயை கம்மியாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றி மீனை வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. நான் என்னோடய மீன் வறுவல் உடஞ்சி தான் போயிருக்கோம். பட் ஓகே, டேஸ்ட் இருந்தால் போதும்ல. பரட்டி போடவே பயமாக இருக்குது, ஏன்னா ஒட்டிக்குது. தோசைக்கல்லை சுத்தம் பண்ணி வைக்கிறதால ஒட்டுது தோசைக்கல். பாருங்கள், மீன் உடஞ்சி தான் போயிடுச்சு. பரவாயில்ல, எண்ணெய் கம்மியாக வறுத்து எடுத்தாச்சு. வாங்க சாப்பாடு போட்டு எப்படின்னு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. 2 துண்டு மீன் எடுத்து வச்சுக்குவோம். சாதம் கொஞ்சம் கூடவே போட்டுக்குவோம் மீன் குழம்புல. இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் கூட தான் இறங்கும். எப்போவுமே புளிப்பாக குழம்புக்கு இனிப்பாக ஏதாவது தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு மாம்பழம் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு மாங்காயும் மீனையும் போட்டு குழம்பு ஊற்றிக்கலாங்க. மாங்காய் போட்டாச்சு, 2 துண்டு மீனை எடுத்து போட்டு குழம்பு ஊற்றியாச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. என்னன்னே தெரியல, நான் வச்சதால் குழம்பு டேஸ்ட்டாக இல்லை மீன் வந்து நல்ல டேஸ்ட்டான்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டுங்க இன்றைக்கி குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.